One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. யார் அவன்? A for apple, B for ball, C for bestie for life. எந்திரிச்சதுல இருந்து பல் தேய்க்கிறதுல இருந்து கம்மல் தோடு லிப்ஸ்டிக் பொட்டு கிட்டுன்னு போட்டோ எடுத்து நைட் பூரா அனுப்புவியா? அது பேர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நான் சமீபத்தில் ரைஃபிள் கிளப் மலையாள திரைப்படத்தை ஓடிடியில் பார்த்தேன். படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ரைஃபிள் கிளப் படத்தை நான் பார்க்கலனாலும் என்னுடைய நண்பர்கள் பலர் பார்த்துருக்காங்க. அந்த படம் மிகச்சிறப்பான படமாக அமைந்திருப்பதாக அவர்கள் எல்லோருமே என்கிட்ட சொன்னாங்க. கேரளாலேயும் பசூரில் அந்த படம் மிகப்பெரிய அளவிலே சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு அந்த படம் பெற்றிருக்கிறது என்று தானே அர்த்தம். இசையமைப்பாளர்கள் கேவி மகாதேவன் தொடங்கி இப்போ இருக்கிற இசையமைப்பாளர் அனிருத் வரைக்கும் எல்லாருமே ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்டவங்களா இருக்காங்களே, இதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கா? அல்லது இசைன்றது கடவுள் கொடுக்கறதுன்ற நம்பிக்கையில வாழ்றவங்களான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இசையும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதன் காரணமாகத்தான் கேவி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் போன்ற பல இசையமைப்பாளர்கள் தெய்வீக மனம் கமழ நெற்றியில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் திருநீறு பொட்டோடு இருப்பாங்க. சின்னகவுண்டர் படத்துக்கு நகைச்சுவை வசனம் பாவலர் மைந்தன்னு வரும். அவர் இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய சகோதரனான பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஆர்.வி. உதயகுமாருடைய இயக்கத்தில் உருவான சின்னகவுண்டர் படத்துடைய நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் எழுதியது இளையராஜாவுடைய சகோதரர் இல்லை, இளையராஜாவுடைய சகோதரர் பாவலர் வரதராஜனுடைய மகனான ஜோ. இயக்குனர் மிஷ்கின் ஆபாசத்தின் உச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மேடையில இருந்த மற்ற இயக்குனர்கள் ஏன் சார் அவரை தடுத்து நிறுத்தலன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அந்த மேடையில் அமர்ந்திருந்த வெற்றிமாறன், லிங்கிசாமி போன்றவர்கள் அப்படி தொடர்ந்து பேசுவதை தவிர்க்கும்படி மிஷ்கினுக்கு அறிவுரை கூறியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. விவேக் சார் நடிச்ச இப்ப வெளிவராம திரைப்படம் ஏதாவது இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விவேக் முழுநிலை கதாபாத்திரத்தில் நடித்து அந்த படங்கள் வெளியாகாமல் இருந்தால் தானே அடுத்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு தெரிந்து விவேக் அப்படி நடித்து வெளியாகாத படங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர்கள் ஜெய்சங்கர் அண்ட் ஏவிஎம் ராஜன் இவங்க 2 பேரும் கதாநாயகர்களாக நடிச்ச திரைப்படம் எதுவுமே வெற்றி விழா கண்டதில்லைன்னு வர செய்திகள் உண்மையான? தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. அந்த செய்தி உண்மையான செய்தி தான். ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன் இருவரும் நடித்த பல திரைப்படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடி இருக்கின்றன. ஆனால் இவர்கள் இருவருக்குமே வெள்ளி விழா படங்கள் அமையலை அப்படின்றது உண்மைதான். சார், எந்த தமிழ் பாடல்ல திருவிதாங்கூர் சகோதரிகள் சேர்ந்து நடனம் ஆடினாங்கன்னு நியூஜெர்சிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க கலைஞருடைய வசனத்திலும் எல்லிசா தன்னுடைய இயக்கத்திலும் உருவான திரைப்படம் மந்திரி குமாரி திரைப்படம். அந்த படத்திலே லலிதா, பத்மினி, ராகினி ஆகிய 3 நடனம் ஆடி இருக்கிறார்கள். சார், ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்ஸ் மீண்டும் பட தயாரிப்பில் இறங்குவாங்களான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஜெமினி திரைப்பட நிறுவனம் மீண்டும் படம் எடுக்க வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இளையராஜா சாரனுடைய தெலுங்கு பாடலான ஜானகி கலகன லேதுன்ற பாடல் தெலுங்கு சீரியலினுடைய தலைப்பு பாடலா பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இசையமைப்பாளர் கிட்ட காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கணுமா அல்லது தமிழ்ல மட்டும் தான் காப்பிரைட்ஸ் வாங்கணுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தெலுங்கு சீரியலில் இளையராஜாவுடைய பாடலை தலைப்பு பாடலாக பயன்படுத்த நிச்சயமாக சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட அந்த தொலைக்காட்சி தயாரிப்பாளர் உரிமைகளை வாங்கி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் விஷால் தன்னுடைய அடுத்த திரைப்படம் இயக்குனர் ஜிவிஎம் கூட அறிவிச்சிருந்தாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாரு? அந்த படத்தை பத்தின வேற ஏதாவது அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஈரோட்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. அடுத்து கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்திலும் அஜய் ஞானமுத்துடைய இயக்கத்திலும் நடிக்கப் போவதாக விஷால் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் அந்த படத்துக்குடைய தயாரிப்பாளர் யார் என்பதை பற்றி அவர் அறிவிக்கலை. சார், நடனத்துல பிரபுதேவ மாஸ்டர் பின் தள்ளி தினேஷ் மாஸ்டர் முன்னேறிட்டாரான்னு திருச்சியிலிருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி யாராவது சொல்றாங்கன்னு கேட்டாவே மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஆளாகி விடுவார் நடன இயக்குனரான தினேஷ். ஏன்னா தினேஷ் இந்த வரையிலே தன்னுடைய நடன குருவாக போற்றி கொண்டிருப்பதுன்னா அது ராஜு சுந்தரத்தையும் பிரபுதேவாவையும் தான். சார், ஆளுமை நடிகர் விஜய்க்கு செட் ஆகுமா? தாக்கு பிடிப்பாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பிரதீபன் கேட்டிருக்காங்க. ஆளுமை விஜய்க்கு செட் ஆகுமா, தாக்கு பிடிப்பாரா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்களேன்.
நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் and உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்களுடைய நட்பு தவிர வேற எந்த நட்பும் பெருசா பேசப்படலையே, இதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே ரஜினி கமல் நட்பு மாதிரி வேறு எந்த கலைஞர்களுடைய நட்பும் பேசப்படலைன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு நட்பு அமையலை, அவ்வளவுதான். மீண்டும் மனோபாலா சாரை பெரிய திரையில பார்த்த மாதிரி விவேக் சாரை பெரிய திரையில பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவை இந்தியன் 2 திரைப்படத்துல முழுமையா பயன்படுத்தாதனால தான் அந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சதான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஆக எஸ்.ஜே. சூர்யாவை முழுமையா பயன்படுத்தியிருந்தா இந்தியன் 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா? இயக்குனர் கே பாலச்சந்தர் சாரனுடைய படங்கள்ல பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரங்கள் வந்ததில்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஹா 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 அப்படின்லாம் அட்டகாசமாக சிரிக்கக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆங்காங்கே வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்கத்தான் செய்தன. அவர்கள் படத்தை எடுத்துக்கிட்டுன்னா அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தார் ரஜினிகாந்த், அவரே ஒரு வில்லன் தானே. சுந்தர்சி சாரனுடைய படங்கள்ல வர பாடல்கள்ல அதிகமான கவர்ச்சி இருக்கிறதா வர குற்றச்சாட்டு பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. பாடல் காட்சிகளில் கவர்ச்சி இருப்பதைத்தானே ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது ரசிகர்களுடைய அந்த ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இயக்குனரான சுந்தர்சிக்கு இருக்கு இல்லையா? ரொம்ப டிசிப்ளினான ஒரு இண்டஸ்ட்ரினா அது கோலிவுட் இண்டஸ்ட்ரின்னு நடிகர் அமிதாப் பச்சன் ஒரு மேடையில ஸ்லாகிச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த கலைஞரா நீங்க இயக்குனர் மிஷ்கினுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்கன்னா அது என்னவா இருக்கும்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவுரை ஒன்றே ஒன்று தான். மேடையில் பேசுறதுக்கு முன்னால் என்ன பேச போகிறோம் அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பின்னாலே பேசுவது நல்லது. சார், பாகவதர்ன்ற வார்த்தைக்கு பொருள் விளக்கம் என்ன, எதனால அந்த காலத்து கலைஞர்கள் பாகவதர்னு அழைக்கப்பட்டாங்கன்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே பாடும் திறன் படைத்த பாகவதர்கள் தான் பல பேர் சினிமாவில் நடிக்க வந்தாங்க. எம்.கே. தியாகராஜ பாகவதர் எப்படிப்பட்ட கர்நாடக சங்கீத வித்வான் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அதன் காரணமாக தான் அந்த காலத்திலே கதாநாயகர்களுக்கு பாகவதர் என்ற பட்டம் இருந்தது. அதே நேரத்தில் பாடும் திறன் இல்லாத பி.யு. சின்னப்பா போன்ற கதாநாயகர்களுக்கு அப்படிப்பட்ட பட்டம் வழங்கப்படவில்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ற ஒரு தகவல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளில் 136 திரைப்படங்களை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 1935ஆம் ஆண்டிலே சேலத்திலே தொடங்கப்பட்டது. அதே ஆண்டில் அதே பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கென்று பல கட்டுப்பாடுகளை அந்த காலகட்டத்திலே விதித்தார். மாடர்ன் தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு நடக்கும்போது படப்பிடிப்பு தளம் உள்புறமாக தாழிடப்பட்டிருக்கும். யாரும் அவ்வளவு எளிதிலே அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிக்கின்ற நட்சத்திரங்கள் எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அவர்களை தேடி உணவு போகாது. உணவு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்து தான் அந்த கலைஞர்கள் எல்லோரும் சாப்பிட வேண்டும். நேர கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. ஒப்பனைக்கோ படப்பிடிப்புக்கோ நேரத்துக்கு ஒரு கலைஞர் வரவில்லை என்றால் உடனடியாக அந்த கலைஞர் மாற்றப்பட்டு விடுவார். ஒரு படத்திற்கான கதை வசனத்தை முழுமையாக எழுதி முடித்ததற்கு பின்னாலேயே அந்த படத்துக்கான நட்சத்திரங்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நட்சத்திரங்களுக்காக கதையிலோ வசனத்திலோ எந்த மாற்றமும் எக்காலத்திலும் செய்யப்படாது. இப்படி பல கட்டுப்பாடுகளோடு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை நிர்வகித்தவர் தான் அதனுடைய அதிபரான டி.ஆர். சுந்தரம். சிவகுமார் வாய்ஸை சர்வசாதாரணமாக பேசுறீங்க. என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், கவனமாக நடந்துக்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், ஏன்னா டீ காப்பி நிறைய குடிக்கிறியாம என்ன அப்படின்னா, ஆமாம் சார் நிறைய சினிமாவில் இருக்கு, தோலேஜ் போடுவேன், டீ காப்பி நாக்கில் பட்டுதுன்னா தோலேஜ் போடுவேன்டா சார், சாரி சார் அப்படி. ஒரு நடிகராக இந்த மிமிக்ரி கலை எந்த அளவு உங்களுக்கு பயங்கரமான பயங்கரமான இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய்பீம்னு ஒரு படம், அந்த படத்தில் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வாய்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள்ல இருந்து வேறையா இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.